எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அந்த கொடிய நோயை பத்தி என்னால சொல்லக்கூட முடியல. அப்படிப்பட்ட நோயால நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன். இப்படி இருக்கிற நிலையில என்ன பத்தி தவறா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி குக் வித் கோமாளி மூலமா பிரபலமான பவித்ரா அவர்கள் ரொம்ப கெஞ்சி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம முழுமையா பார்க்கலாம். கூடவே பிரபல நடிகருக்கு புற்றுநோய் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பவித்ரா லட்சுமி குக் வித் கோமாளி அப்படின்ற இந்த ஒரு காமெடி குக்கிங் ஷோ மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்பவும் அறிமுகமாகி பிரபலமான ஒரு ஆளா தான் இருந்தாங்க. இவங்க அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல கதாநாயகியாகவும் சில திரைப்படங்கள்ல சைடு ஆர்டிஸ்டாவுமே நடிச்சிருப்பாங்க. ஆனா பவித்ரா லட்சுமிக்கு அப்படின்ற ஒரு தனி ரசிகர்கள் குக் வித் கோமாளி ஷோ மூலமா இருக்கதான் செய்யறாங்க. இப்படி இருக்கிற நிலையில நல்லா ஆக்டிவா இருந்த பவித்ரா லட்சுமி தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் ஆல்பம் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சில நாட்கள் சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவாவே இல்ல, ஆளே காணும். அதன் பிறகு அவங்க மறுபடியும் ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்ல தெரிஞ்சது. பயங்கர வெயிட் லாஸ், ஃபேஸ்ல எல்லாம் ஸ்கின் எல்லாம் ஒட்டி போயிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாரோட கேள்வியுமாவே இருந்தது. எல்லாருமே அதே கேள்விதான் உங்கள்ட்ட கேட்டாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் அவங்க ஸ்டோரியாவும் கமாண்டாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல கடுப்பாகி இப்ப அவங்க என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன பத்தின நிறைய விஷயங்கள் அதிகமா வெளியில போயிட்டே இருக்கு. என்னோட அப்பியரன்ஸ் பத்தியும் என்னோட வெயிட் பத்தியும் நானும் நிறைய தடவை கமெண்ட்ஸ்லயும் ஸ்டோரியிலயும் சொல்லிட்டேன். ஆனா நீங்க நிறுத்துற மாதிரி தெரியல. நான் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணலங்க, அது இதுன்னு எந்த ஒரு பேஸ்லெஸ் ரூமர்ஸையும் தயவு செய்து கலப்பாதீங்க. எனக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு சில விஷயங்கள் சொல்றதுக்கு கூட. நான் அதை சொல்ல கூட விரும்பல. மறுபடியும் உங்க எல்லாருக்குமே சொல்றேன், நான் ரொம்ப சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ட்ரீட்மெண்ட்லயும் நான் இருந்துட்டு இருக்கேன். என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நான் நல்லா பாத்துக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தான் இருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ஜென்யூனா எனக்கு கேர் பண்ணி கேட்டவங்களுக்கு. அதே மாதிரி மீடியா மற்றும் ரசிகர்கள் கிட்ட நான் என்ன கேக்குறேன்னா, ரூமர்ஸை கலப்பாதீங்க, அதுவும் என்னோட பேர்ல அது இதுன்னு சொல்லி. எனக்கு ஃபியூச்சர் இருக்கு, எனக்கும் லைஃப் இருக்கு. சோ தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க வீட்டுல யாருக்காவதுனா நீங்க இந்த மாதிரிலாம் இருப்பீங்களா? உங்ககிட்ட நான் கேக்குறது லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் மட்டும் தான். அதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் இவ்வளவு நாள் கொடுத்தீங்க, இனிமேலும் கொடுங்க. நான் கண்டிப்பா நல்லாகி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சீரியஸ் ஹெல்த் இஷ்யூ தான் என்ன அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியாவுமே இருக்கு. அதுக்குள்ள நிறைய பேர் ஒருவேளை இவங்களுக்கும் ஏதாவது நோய் இருக்கா, இல்ல கிட்னி பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு மாதிரி கற்பனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் பவித்ரா லட்சுமிக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அண்ட் இந்த நேரத்துல அவங்க சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்றதுதான் பல பேரோட ஆசையாவுமே இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பிரபல குணச்சித்திர நடிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் குட் சுப்ரமணி அப்படின்ற இந்த நடிகர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் 4ஆம் கட்டத்துல. அண்ட் இப்போ இவர் ராஜீவ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இவர் தொடர்ந்து ரஜினி முருகன், வானம் கொட்டட்டும், முண்டாசுப்பட்டி போன்ற திரைப்படங்கள்ல நடிச்ச ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நடிகர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டதுனால பல பேருமே அவருக்கு நிதி உதவி திரட்டிட்டு இருக்காங்க. அண்ட் பலருமே அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல இவரோட புகைப்படங்களை பகிர்ந்து இவருக்கு பண உதவி கேட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளையுமே பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இவர் குணமடையணும் அப்படின்னு தான் பலரோட ஆசையுமாவே இருக்கு. இவரும் குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு நாம கடவுளை பிரார்த்திக்கலாம். அண்ட் இந்த நியூஸ் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதோட கருத்துக்களா கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.